ராம்குமார் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்கிங். இப்போ வந்து ரஜினி சார் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இப்போ ரஜினி சார் படம் பண்ணக்கூடாது, சாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இவருக்கு அந்த திறமை இல்லை, ரஜினி சார் படம்லாம் இவரால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, அப்படிலாம் கிடையாது. இங்கே அது இல்லை. இங்கே திறமை மட்டுமே இல்லை, அவங்களுக்கான சில வெறுப்பு எல்லாம் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்பையும் ஒரு பாட்டு திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அது நல்ல பாட்டு. சின்ன பசங்க ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னா அது வந்து எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக்னு எனக்கு தெரியல. இப்போ ராஜா சாரோடதோ, ரஹ்மான் சாரோடதோ, எம்எஸ்வி சாரோடதோ எல்லா காலகட்டத்துக்குமான மியூசிக்காக இருந்தது. இப்போ நான் அட்லீஸ்ட் சாரோட அருளோஜன் சார் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலையே? இல்லை, அப்படிலாம் நம்ம இது எதிர்பார்க்க முடியாது. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குல்ல, அவர் வந்து அது பண்ணதுனால அது நல்லா தானே பண்ணார், ஏன் இது பண்ணலாம்? ஸோ அஜித் சாருக்கு வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, உண்மையா? ஆனால் சீக்கிரமாக அவர் கூட அஜித் சார் கூட ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுவேன், பட் அது சீக்கிரமாக நடக்கும். அஜித் சாரோட ஃபேனாக சொன்னீங்க? பயங்கரமான ஃபேன். ஓகே. அது அவர் ஒரு நல்ல மனிதர். ஆக்சுவலி அது மோர் தென் இப்போ ஒரு ஆக்டராக எனக்கு அவர் வந்து ஒரு மனுஷனாக ரொம்ப பிடிக்கும். இது என்னோட சாங்கை வந்து அது வேற ஒரு கம்போசர் பண்ணாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி வந்து எல்லா பாட்டுமே அந்த காலத்தில் இளையராஜா சார் தான் பண்ணாருன்னு நம்பினேனோ அந்த மாதிரி. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க மியூசிக் கம்போசர், லிரிக்கிஸ்ட், சிங்கர், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி பிஜிஎம்கே புகழ் பெற்ற சாம் சிஎஸ். ஹலோ சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். வரிசையாக நாங்கள் வந்துட்டு விக்ரம் வேதாள ஸ்டார்ட் பண்ணி கைதி, தொடர்ந்து வந்து கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸில் வந்து நீங்கள் செலக்டிவாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து உங்களை தேடி வருது? இல்லை, நம்மளை தேடி வருது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சக்ஸஸாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்னா இப்போ அவருக்கு இந்த ஜானரா ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படி வருவாங்க. இப்போ ஆனால் நான் வந்து அதை உடச்சி தான் வேறு நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கோம். நிறைய லவ் படங்கள் மலையாளத்தில் நிறைய ட்ரை பண்ணுறோம். மலையாளத்தில் நிறைய குடும்ப பாங்கான படங்கள் நிறைய பண்ணுறேன். அவங்க நம்மளை நம்புகிறாங்க. தமிழ்லேயுமே பார்த்திங்கன்னா ஹபீபி மாதிரியான படங்கள், ஹபீபின்னு ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை மையப்படுத்தின ஒரு படம். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு வந்து இந்த ஒரு முகத்திரை உடைஞ்சி நிறைய படங்கள் வந்து வேறு ஜான்ராவில் எனக்கு வருது. அது ரொம்ப சந்தோஷம். லவ் படமும் மலையாளத்துலலாம் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தமிழ்லேயுமே நிறையா அதாவது ஒரு டார்க் ஜான்ரா இல்லாமல் நார்மல் இதுவும் நிறையா வருது. பட் அது தேடி வரதா, நம்மளாக தேடி போல் நமக்கு அது தேடி வருது. ஏன்னா இங்கே எப்பயுமே ஒரு சக்ஸஸ் வந்து இப்போ ஒரு படம் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஜான்ரில் ஒருத்தர் சக்ஸஸ் அப்படின்னா அந்த மாதிரி படங்களாக வரும். இப்போ அது நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி தான். இப்போ நீங்கள் ஷான் வந்து நல்ல நண்பர். இப்போ ஷான் வந்து அவருடைய சவுண்டிங்க்கு வந்து ஷான் ரோல்டனுக்கு வந்து வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படமாக வரும். ஏன் அவர் மாஸ் பண்ண மாட்டாருன்னா பண்ணுவார். அது அவரை தேட மாட்டாங்க. இப்போ நம்மளை வந்து டார்க்காக தேடுவாங்க. அந்த மாதிரி படம் நமக்கு வராது. ஆனால் நமக்கு ஆசையாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி படம் பண்ணணுமேனு. ஸோ அது டிபெண்ட்ஸ். ஆக்சுவலி கிரியேட்டர்ஸ் தான், டைரக்டர்ஸு அவங்களுடைய சாய்ஸ் தான். பட் நமக்கு இந்த மாதிரி கூடுதல் படங்கள் வர்றதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது ஈஸியாக பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு உங்கள் படங்கள், பாட்டுகள் கேட்டுகிட்டே தான் இருக்கும். நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரெட்டத்திலையில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா தனுஷர்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி? இப்போ நம்ம வழக்கமாக இந்த மாதிரியான ஜான்ரா நிறையா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்னா ஒரு த்ரில்லரு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்க் ஃபைட்டு படம், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இதில் இந்த படம் வந்து இதோட கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திருக்குமரன் அவருடைய ஸ்டோரி, என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் ஷேப் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல மேக்கிங் உள்ள ஒரு படமாக உங்களுக்கு இப்போ தோணினாலும் படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு ஒரு எமோஷன் உள்ளே வந்து இருக்கும். அந்த எமோஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா ஒரு ப்ளே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு மியூசிக்கலாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி படம் பண்ணும்போது நம்ம சேம் மியூசிக்கே பண்ணால் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படம் கொஞ்சம் ஒரு ஸ்பானிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு டோனில் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரல் மேசிடோனியா மாதிரியான அங்கே எடுக்கிற சில ஆர்கெஸ்ட்ரா ஸ்கோரு, நல்ல பீசஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஓவராலாக ஒரு மியூசிக்கல் பேக்கேஜாக இருக்கும் இந்த படம். சாங்ஸாகவும் இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ சில பாட்டுங்க வந்து நமக்கு ஆல்பமாக கேட்போம், சில பாட்டுங்க வந்து படத்தில் வந்து பயங்கரமாக ஒர்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா பாட்டுமே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். அது தனுஷ் சார் பாடின அந்த கண்ணம்மா பாட்டுமே எனக்கு இந்த படத்தில் அதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா யோசித்து பார்த்தா இந்த படத்தில் எனக்கு மிஞ்சி நிற்கிறதுல வந்து நல்ல மியூசிக் பண்ணோம். அந்த படம் பயங்கர ஹிட்டு. அதெல்லாம் தாண்டி தனுஷ் சார் பாடினது ஒரு நினைவாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து வனங்கான், அப்புறம் ரெட்டத்தலை,
அருண் விஜய் சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க சாம் சிஎஸோட பெரிய ஃபேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அது காரணமா? இல்லை அவரு எங்களுக்குள்ள நல்ல ஒரு ரேப்பர் இருக்குது. எப்படின்னா அவரோட மீட்ரு நமக்கு தெரியும், அவரோட ஆக்டிங்கோட மீட்ரு தெரியும். இப்போ வெறுமனே ஒரு கதையவோ இல்லை ஒரு சீனையோ மட்டுமே மியூசிக் இல்லை, ஒரு கேரக்டரையுமே அது ஒரு மியூசிக் எலிவேட் பண்ணும். ஸோ இவரோட மீட்டருக்கு எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தெரியும். இப்போ நீங்கள் வணங்கான் டோட்டலி வேறு, டோட்டலி அது பாலா சாரோட ஒரு 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 கிராஃப்ட் அது. ஸோ பாலா சாருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் இந்த படம் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு வந்து திருக்குமரன் அவருடைய ஸ்டோரியாக எல்லாவா இருந்தாலும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுற அருண் விஜய்க்குன்னு இது அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்தில். அவரோட ஒரு என்ன சொல்கிறது, அவரோட ஒரு மாஸ் இருக்குல்ல, அவருடைய ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்துக்கு அவரோட ரியல் கேரக்டராக இதில் ஒர்க் ஆகும். அவருடைய ஃபிசிக்காக இருக்கட்டும், அவரோட ரியாக்ஷன்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே இந்த படத்துக்கு கரெக்டாக பொருந்தது. ஸோ எனக்கு அவரை புரிஞ்சுக்கிற முடியும். அவருமே எனக்கு கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார். இப்போ ஒரு மியூசிக்னா ஒரு சாங்னா அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசுவார். ஸோ ரொம்ப ரொம்ப எந்த ஒரு ஈகோவும் இல்லாத எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு இது இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இப்போ நிறைய படமும் அவர் கூட நான் பண்ணுறேன் கமிட் பண்ணி. ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் எவ்வளோ வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறாரு, இப்பயும் அவர் அதை மெயின்டைன் பண்ணுறாரு, கரெக்டாக இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலி அவர் ஒரு பெரிய ஹீரோ. ஓகே, சூப்பர் சார். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த மூவி, நீங்கள் ஸ்க்ராட்ச்ல இருந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பேன் இண்டியா லெவலில் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து நம்ம படம் பண்ணணும்னு எந்த ஒரு சினிமாவில் வந்து மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வந்தோம். பட் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ நான் இதையே ரொம்ப பெருசாக நினைக்கிறதுனால, இது இப்போ நாளைக்கு இதை விட வளர்ந்தோம்னாலும் நம்ம அதையே தான் நினைப்போம், அதுவே பெருசாக தான் நினைப்போம். இப்போ இதுக்கு மேலே போகணும்னு நம்ம என்றைக்குமே நினச்சதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, வந்த ஒர்க்கை நம்ம நேர்மையாக பண்ணணும்னு இருக்கே தவிர, இப்போ இதோட பயங்கர சந்தோஷம் நான் வேறு லெவலில் கொண்டாடுறேன் அப்படியும் கிடையாது, இன்னும் போகணுங்கிற ஆசையும் அப்படியும் இல்லை. பட் இப்போ நமக்கு இவ்வளோ படம் வந்திருக்கு, இந்த படத்தை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரே சந்தோஷம் என்னென்னா, நம்மளை யாருக்குமே தெரியாமல் இருந்தது, இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து இப்போ முதல்ல தமிழ்நாட்டு லெவலில் இருந்துச்சு, இப்போ வந்து அது வந்து இந்தியா லெவலில் ஓரளவுக்கு நம்மளை பேசுகிறாங்க, நம்மளை விரும்புகிறாங்க, நம்மளோட மியூசிக் பிடிக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஹிந்தியில், தெலுங்கில், கன்னடாவில், மலையாளமில் நிறைய ரைட்டர்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு ரைட்டர்ஸ் தான் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க முதல்ல. ஏன்னா ஒரு டைரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் கூட. பட் ரைட்டர்ஸாக எல்லாருமே சேர்ந்து நம்மளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அப்போ தான் உணர்றேன், நம்ம வந்து ஒரு படம் வெறுமனே வந்து ஒரு ஏதோ குருட்டாம்போக்கில் பண்ணலை, ஒரு கண்ணை மூடி ஏதோ ஒன்று பண்ணலை, ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு படமாக பண்ணல, ஒரு மியூசிக் பண்ணல, நம்ம அந்த கதாபாத்திரத்தையும் இந்த கதையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் எனக்கு இருக்குன்னு நம்புறதுனால எனக்கு நிறைய அந்த மாதிரி வருது. ஸோ அதர் லாங்குவேஜ் வர்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ நிறைய சிங்கர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு வருத்தம் இருக்கும். அதாவது இந்த பாட்டு நாங்கள் பண்ணியிருந்தாலுமே, இந்த பாட்டு பாடியிருந்தாலுமே நிறைய பேர் வந்து ரசிச்சிருப்பாங்க, மக்கள் வந்து நிறைய ரசிச்சிருப்பாங்க, பேசப்பட்டிருக்கும். ஆனால் இவர் தான் அது பண்ணாரு அப்படின்றது வந்து நிறைய பேர் தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? அது நான் பாடினதே இருக்குது. எனக்கு நீங்கள் வந்து என்னப்ப நல்லவான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிருப்பேன், ஒரு சிவன் சாங். அது வந்து நான் தான் பாடினேன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய சாங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அனிருத் பாடின எல்லா பாட்டுமே ஹிட்டான பாட்டுங்க. ஸோ அதில் வந்து இப்போ கண்ணம்மா ஒன்று, யாஞ்சி மாதிரி பாடல்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து அது அனிருத் பண்ணது மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அது நம்ம ஃபீல்லாம் பண்ணல. பட் என்னென்னா அது வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய நடக்கும் எக்கச்சக்கமாக. நான் பண்ண படத்தோட மியூசிக் எடுத்து எனக்கே ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது சினிமாவில் இருக்காங்க, நீங்கள் நார்மல் ஆடியன்ஸோட சினிமாவில் இருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, ஓகே இது நம்ம தான் பண்ணோங்கிறத நம்ம உலகத்துக்கு சொல்லாத வரைக்கும் அது அவங்களா எப்படி நினைப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துலையுமே இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இதோட ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோரோட வீடியோ, ஆக்சுவலி ரெட்டத்தலையில் மேசிடோனியன் ஆர்கெஸ்ட்ரா. ஏன் பண்ணுறோன்னா, நான் எல்லா படத்துக்கும் தான் எடுக்கிறேன், பட் இந்த படத்துக்கு நம்ம எடுக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா இந்த படத்துக்கு அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிறது தான். அது தெரியாத வரைக்கும் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு நம்ம பாட்டு தான் தெரியலைனாலும். பட் நிறைய சாங்ஸு இது என்னோடய சாங்கை வந்து அது வேற ஒரு கம்போசர் பண்ணாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி வந்து எல்லா பாட்டுமே அந்த காலத்தில் இளையராஜா சார் தான் பண்ணாருன்னு நம்பினோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு மக்களுக்கு வந்துட்டு எப்படி சார் அது தெரியுது? அதாவது ஒரு நல்ல பாடகர் வச்சு பாடுறது மூலமாக அது நல்ல பாட்டாகுதா இல்லை எப்படி சார்? இல்லை, நீங்கள் நல்ல பாட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் எல்லா ஏஜ் குரூப்பையும் ஒரு பாட்டு திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அது நல்ல பாட்டு. இப்போ நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ சின்ன பசங்க ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னா அது வந்து எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ ராஜா சாரோடதோ, ரஹ்மான் சாரோடதோ, எம்எஸ்வி சாரோடதோ, அது வந்து அவங்க வந்து எல்லா காலகட்டத்துக்குமான மியூசிக்காக இருந்தது. அது எல்லா டைப் ஆடியன்ஸையுமே அது கவர் பண்ணிச்சு. ஸோ இப்போ இருக்கிறது எப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்து
இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா, கட்டாயம் இருக்குதா, இல்லை இது அது ஒரு அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல மியூசிக் அப்படின்னு எல்லாமே நல்ல மியூசிக் தான். இப்போ பண்ணிட்டு இருக்கிற எல்லா கம்போசர்ஸுமே சூப்பராக பண்ணுறாங்க எல்லாமே. ஆனால் அவங்க வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க போல இருக்குது. அதாவது ஒரு இந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் மட்டும் தான் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜேன்ராவை அவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அதை வந்து மக்கள் கேட்க ரெடியாக இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ நான் இதை மக்களையும் குத்த சொல்லலை, ஆனால் மக்கள் வந்து வேறு ட்ரை பண்ணி கேட்கலாமேன்னு தோணுது. அப்படின்னா கம்போசர்ஸும் புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ நல்ல பாட்டு கெட்ட பாட்டுலாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஹிட்டான பாட்டு ஹிட் ஆகலன்னு தான். இப்போ ஒருவேளை நான் சொல்கிற இந்த டைப் ஆஃப் ஒரு இதுலேருந்து ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு நம்ம பண்ணுறோம், அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹிட்டு தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதை மாதிரி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணவே முடியாது. ஹிட் ஆகிறது நம்ம கையில் இல்லவே இல்லைங்க. நம்ம எல்லா பாட்டும் ஹிட் பண்ணணும்னு தான் போடுறோம், பட் ஹிட் நம்ம கையிலவே இல்லை. ஸோ ஜென்சி 2K அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து சாய் அபியங்கர் வந்துட்டு ஞாபகம் வராரு. ஸோ ஒரு சைடு கலக்கிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு வந்து சில கிரிட்டிசிசமும் இருக்கு. ஸோ நெப்போ கிட்ஸ்னால வந்துட்டு ஒரு சில படங்கள்லேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, அது வந்து இன்னொரு சைடு ஹேட்டடாகவும் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ நீங்கள் அவர் பண்ணுற நிறைய படங்கள் எல்லாமே ஹை பட்ஜெட் படங்கள்லாம் இருக்குது. நிறைய நம்ம அட்லி சார் பண்ணுற படம்லாம். ஸோ அவ்வளோ பெரிய படத்தெல்லாம் நீங்கள் வந்து டக்குன்னு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. வெறுமனே ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியெல்லாம் வாங்க முடியாது. அவர்கிட்ட திறமையெல்லாம் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ அவரை பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஹென்ரி குருவிலான்னு ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் கூட ஒர்க் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ் நம்மக்கிட்ட பழக்கமானவங்க இருக்காங்க. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல டேலண்டான பையன். அவருக்கு எல்லா இது இருக்குது. பட் அவரை இப்போ ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டூ ஏர்லிங்க ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு வில்லேஜ் மூவியில், இல்லைனா ஒரு பக்கா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில். ஸோ நீங்கள் அப்படி ப்ரூவ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். நான் பண்ண முடியும், ஏன்னா என்னுடைய டேஸ்ட் ஆஃப் மியூசிக் வேறு டோட்டலி. பட் இப்போ அவர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவரோட பாட்டெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் அதை வந்து சொல்ல முடியும். எப்படி இப்போ அனிருத்தை வந்து நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும் அனிருத்தை. இப்போ அவரெல்லாம் மிகப்பெரிய இதில் 3 படமாக இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கப்புறமா வந்து வணக்கம் சென்னை, நிறைய படங்கள், எக்கச்சக்க படம். ஸோ அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு படங்கள்லையும். இப்போல்லாம் நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகிறதுக்கு அவர் ஒரு மெயின் காரணம். அவர் படத்தோடைய வெற்றிக்கு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த படத்தில் இருக்கிற சாங்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அவரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். பட் இவர் இப்போ தான் வந்திருக்கிறாருங்கிறனால நம்ம அதை சொல்ல முடியல. பட் விமர்சனம் எல்லாருமே ஒரு டைமிங்கில் விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க. அது எப்படின்னா, இப்போ அவங்களோட வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ரசிகராக இருக்கலாம் அவங்க. ஸோ அதனால் அப்படி எழுதுவாங்க. ஆன்லைனில் பேசுகிறத பற்றி நம்ம அது சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. அந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன். அவர் வந்து இப்போ கிடைச்ச இந்த வாய்ப்பையும், ஏன்னா வாய்ப்பு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை அவர் பெருசாக பயன்படுத்திக்கிடுவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ புஷ்பா படம் பண்ணியிருந்தீங்க. அல்லு அர்ஜுன் வந்து ரொம்ப மாசாக காமிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 10 டேஸில் வந்து 2,000 crores வந்து போச்சு. இப்போ வந்து அட்லீஸ்ட் அவரோட அல்லு அர்ஜுன் சார் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலையே? இல்லை, அப்படிலாம் நம்ம இது எதிர்பார்க்க முடியாது. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம இது வெளியிலேருந்து பார்க்குறது எப்படி இருக்குல்ல, அவர் வந்து அது பண்ணதுனால அது நல்லா தானே பண்ணார், ஏன் இது பண்ணல, அப்படி அது வந்து நம்ம நீங்கள் ஒரு வேளை என்னை பிடிக்கிறனாலையோ இல்லை அப்படி நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஆடியன்ஸாக. பட் அதுக்குள்ளே அப்படி இல்லை. அது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அதில் இருக்குது, ஒரு பெரிய டைரக்டர் இருக்கிறாரு. ஸோ இதில் நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இப்போ நான் இது வரைக்கும் எந்த படமும் நானாக கேட்டு போனது இல்லை. ஸோ அதனால் என்னென்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம அது வரல, நீங்கள் வருத்தப்பட்டு நம்ம ஏன் அந்த படத்தில் இல்லைன்னு நானே இது வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது வரைக்கும் நான் யோசிச்சது கூட கிடையாது. நம்ம அதை ரசிக்கிறோம், அவ்வளோதான். பரவாயில்ல, சூப்பராக பையன் வந்துட்டான், நல்லா பண்ணுவாருப்பல, எப்படி பண்ணுவாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதான் இருக்குது. தவிர அதில் வந்து நமக்கு ஏன் அந்த பையன் எப்படி பண்ணலானும் இல்லை, நம்ம ஏன் பண்ணலானும் இல்லை, நம்ம அப்படி என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேங்க. நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, நம்மளுடைய தரத்தை உயர்த்தி நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு பிராண்டிங் பண்ணி அப்படி கொண்டு போக நான் விரும்பலை. நம்ம வந்து எல்லா தரப்பு கதைக்கும், எல்லா தரப்பு ஹீரோவுக்கும், எல்லா தரப்பு எமோஷன்ஸுக்குமே நம்ம ஒர்க் பண்ணுவோங்கிற ஒரு பிம்பம் தான் எனக்கு வேணும். அதுதான் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு புது ஹீரோ படம், ஆனால் ப்ரில்லியண்டான கதை, ஒரு பெரிய டைரக்டர் பண்ணுறாருனாலும் நான் பண்ணுவேன். ஒரு சின்ன டைரக்டரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு படம் பண்ணுறாரு, ஆனால் பயங்கர மாசாக வேணும்னாலும் நான் பண்ணுவேன். அந்த கான்ஃபிடென்ட்டை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதானே. தவிர நான் வந்து ஒரு ஜானருக்குள்ளேயோ ஒரு செட் ஆஃப் ஒரு டெம்ப்ளேட்குள்ளேயோ நான் சிக்க விரும்பலை. ஸோ நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஓகே சார். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுட்டே இருக்கு, அஜித் படத்தில் வந்துட்டு நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான சில நியூஸ் இருக்கு, உண்மையா? அப்படியா? எனக்கே தெரியல, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்படியா சார்? உண்மையா? தெரியல. இல்லைங்க, இல்லையா? நிஜமா இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் சீக்கிரமாக நான் அவர் கூட, அஜித் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுவேன். பட் அது
சீக்கிரமாக நடக்கும். அது ஏதாவது ஸ்பாய்லர் சொல்ல முடியும்? இல்லை, அதான் இப்போ சொல்லிட்டேனே, அது ஒர்க் பண்ணுவேன், 100% ஒர்க் பண்ணுவேன். ஓகே. ஒர்க் பண்ணுவேன். அஜித் சாரோட ஃபேனா சொன்னீங்க? பயங்கரமான ஃபேன். ஓகே. அது அவர் ஒரு நல்ல மனிதர் ஆக்சுவலி. அது மோர் தென் இப்போ ஒரு ஆக்டராக எனக்கு அவரை வந்து ஒரு மனுஷனாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மூணார் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஷூட்டிங் இருந்தது. அப்போ மேகங்கள் என்னை தொட்டு போனதுன்ற ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டோட ஷூட்டில் நான் இருந்தேன். அங்கே மூணாரில் தான் எடுத்தாங்க அது. ஸோ அப்போல்லாம் நான் அவர் பார்த்துருக்கேன். அப்போ அவரோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மனுஷங்களை டீல் பண்ணுற விதம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்சனாலிட்டியாக வேறு லெவல் பர்சனாலிட்டி அது அது ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தங்க நடிச்செல்லாம் அப்படி வாழ முடியாது. அது வந்து அது நடிப்புலலாம் வராது, அது யதார்த்தம். அது வந்து அது ஒருத்தங்களால் அப்படி 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 இருக்க முடியும். ஸோ அவர் வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் எல்லாருக்குமே. நீங்கள் ஒரு புகழோ ஒரு பணமோ ஒருத்தங்களுடைய கண்ணை மறைச்சிடலாம், இல்லை அவங்களோட கேரக்டரை மாற்றிடலாம். ஆனால் இன்றைக்கும் அப்படி அவர் மாறாமல் அதே மாதிரி இருக்கார். அப்புறம் எனக்கு ஏன் அவர் ரொம்ப பிடிக்குன்னா, அவர் வந்து இப்போ நான்லாம் ஜீரோலேருந்து வந்த மாதிரி அவர் வந்து ஜீரோலேருந்து வந்தார். ரொம்ப பயங்கரமாக வந்தவர் இல்லையா? ஸோ ஒரு சாதாரண இடத்துலேருந்து மேலே வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை. ஸோ அஜித் சாருக்கு வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. விஜய் சாருக்கு ஏதாவது பிளான் இருக்கா? 100% இருக்குது. ஆனால் அவர் திரும்ப நடிப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அவர்லாம் எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இருக்குங்க. என்னங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இல்லையா? ஸோ ரீசெண்டாக வந்து ஜிவி பிரகாஷ் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இப்போ நான் பிஜிஎம்க்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன், சாங்ஸோட எனக்கு பிஜிஎம் இதுவாயிடுச்சு அப்படின்னு மாதிரி. அந்த நியூஸ் கேட்டோம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் தான் ஒரு பிஜிஎம். உண்மையாக எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி எனக்கு தெரியும். ஓகே, ரொம்ப இல்லை, அவர் ஆல்ரெடி பிஜிஎம்லாம் நம்ம ஏங்க மதராசப்பட்ட மாதிரி ஒரு படத்தில் அவர் பண்ணாத பிஜிஎம்மாக நம்ம அதெல்லாம் அவர் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ அவர் ஒரு நடிகராகவும் இருக்கிறதுனால அவரால் வந்து ஒரு வேளை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாமே தவிர, மற்றபடி அவர் ரீசெண்டாக கூட வந்து நம்ம இவர் சிவகார்த்திகேயன் சாரோட அமரன் படம் பண்ணியிருந்தார். அதிலோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருக்கும். ஸோ அவர் நல்லா தான் பண்ணுவாருங்க. அவர் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார், மோர் கான்சன்ட்ரேட். என்னன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னன்னாங்க, நிறைய ஆல்பம், அதாவது ப்ரைவேட் ஆல்பம்ஸ் நிறையா வரும், அதாவது ப்ரைவேட் சாங்ஸ் நிறையா வரும், ப்ரைவேட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வெளில வருவாங்க. சாங் பொறுத்த வரைக்கும் படங்களில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பெரிய லெவலில் அது ரொம்ப பூம் ஆகும். அதுக்கு தான் வந்து டிமாண்ட் க்ரியேட் ஆகும். அது ஏன் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜினாலேயோ ஒரு ஏஐனாலேயோ வந்து ஒரு பாட்டை கொடுத்துட முடியும், பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஒரு கொடுக்க முடியும். ஆனால் ஒரு டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி அவர் பக்கத்தில் உட்காந்து பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கு நம்ம தேவைப்படுவோம் 100%. ஸோ அதனால் அவர் வந்து அது சொன்னதுங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல கம்போசர், அவரோட பிரில்லியன்ட் கம்போசர் ஆக்சுவலி. அவர் அப்படி சொல்லி வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அப்போ ஃபேவரட் வந்துட்டு மதராசப்பட்டினம் தான், ஜிவி பிரகாஷோட ஃபேவரட்? வெயில், மதராசப்பட்டினம், நிறைய படம் இருக்குது. அவர் வந்து அதே மாதிரி எனக்கு சைவம் ரொம்ப பிடிக்கும், ஏஎல் விஜய் சாரோட படம். அது நிறைய படங்கள் அவரோடது. ஆக்சுவலி புஷ்கர் காயத்ரி கூட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆட்டோன்னு ஒரு படம், உரம்பு. ஸோ அது நிறைய படம் அந்த டைமிங்கில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடுகளம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பீக் அவருக்கு. வெற்றிமாறன் சார் கூட பண்ண நிறையா படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு, வேறு லெவல் படம். ஸோ ஜிவி அவர் வந்து ஒரு நல்ல கம்போசர், ஆக்சுவலி ரொம்ப நல்ல கம்போசர். ராம்குமார் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க, பார்க்கிங். இப்போ வந்து ரஜினி சார் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டில் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எனக்கு தெரியலையே, ராம்குமார் சார்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். அதாங்க என்னென்னா, அவர் அடிக்கடி பேசுவார். நானும் அவர் கூட பேசுவேன். ஸோ அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இப்போ ரஜினி சார் படம் பண்ணக்கூடாது, சாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்களேன், இவருக்கு அந்த திறமை இல்லை, ரஜினி சார் படம்லாம் இவரால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே அது இல்லை. இங்கே திறமை மட்டுமே இல்லை, அதுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய அவங்களுக்கான சில வெறுப்புலாம் இருக்குது. ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு நாள் ரஜினி சார் படம் கன்ஃபார்ம் நான் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இந்த படம் பண்ணுவானாலாம் இது வரைக்கும் எனக்கு தெரியல, நமக்கு எந்த நியூஸும் வரல. பட் பண்ணுனா நல்லாயிருக்கும் எல்லா படமும். ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களை பற்றி நீங்களே வந்துட்டு சந்திச்ச ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்னது? நம்மளை நிறையா ஃபோக்கஸ் பண்ணி வெளியில் சொல்லிக்கிற மாட்டோம், நம்மளை வந்து வெளியில் தெரியப்படுத்திக்கிற மாட்டோங்கிறது கம்ப்ளைண்ட்டு எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அது என்னுடைய மைனஸாக இருக்குது. பட்டு போக போக அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய படைப்பை கேட்டு இதோட படைப்பாளி யாருன்னு தேடுறதை நான் விரும்புகிறேன். இப்போ கண்ணை மூடிட்டு சாமோட மியூசிக் அப்போ நல்லா இருக்குன்னு ஒருத்தங்க அந்த பாட்டை கேட்டு பிடிக்கிறத விட, ஒரு பாட்டை பிடிச்சதுக்கப்புறமா இது யாருங்க நல்லா பண்ணியிருக்காரு யாருன்னு கேட்டு அது சாமான்னு கேட்குறதுல எனக்கு அதில் ஒரு நல்லா இருக்குது, அது ஒரு போதையாக இருக்குது. ஸோ நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்களை வந்துட்டு வெளியே வந்துட்டு பிஜிஎம்க்கு புகழ்பெற்ற சாம் சிஎஸ் இப்படின்னே சொல்கிறாங்க. நீங்கள் சாமா வந்துட்டு ஏன் நம்மளுக்கு இப்படி சொல்கிறாங்க, நம்ம சாங்கும் நல்லா தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? இல்லை, அதான் சொல்லலாம், நீங்கள் சாங் நல்லா பண்ணுறோம், சாங்கை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், பிஜிஎம் நல்லா பண்ணிடுறோம்.
ஸோ அதனால் இப்போ விக்ரம் வேதானா நீங்கள் தனனா நல்லாயிருக்கு, பிஜிஎம் சூப்பராக பண்ணிட்டாரு, விக்ரம் வேதானாலே பிஜிஎம் தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஹிட்டு. டசக்கு டசக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும், யாஞ்சின்னு ஒரு பாட்டு இருக்கும், போகாத என்ன விட்டு எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டு பண்ணிவிட்டு நம்ம பிஜிஎம்மும் நல்லா பண்ணிடுறதுனால அது வந்து பேசப்பட்டுருது. அதனால தான் அதான் பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணல. நான் எவ்ரி பிஜிஎம்மை வந்து சாங்காக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு டியூன் இருக்கும். நம்மளோட இப்போ வெறுமனே பிஜிஎம்ங்கிறது வந்து ஒரு டியூன் இல்லாமல் அப்படிலாம் இல்லை. அதில் எல்லாத்துலேயுமே ஒரு டியூன் இருக்கும். அதனால தான் அது திரும்ப பாடப்படுது, திரும்ப பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ண பிஜிஎம்மில் வந்து லிரிக்ஸ் போட்டிங்கன்னா அது ஒரு பாட்டாக இருக்கும். நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் என்னோட பிஜிஎம் எந்த படத்தை வேணால் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் லிரிக்ஸ் போட்டு பாடினீங்கன்னா அது ஒரு பாட்டு. ஓகே, சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.